விஜய் டெல்லி அவார்ட்ஸ் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த அவார்ட் ஷோ பார்த்த பிறகு நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட் செக்ஷன் எடுத்துக்கிட்டாவே இவங்களுக்கு இது கொடுத்துருக்கலாம், இவங்களுக்கு இதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல அவங்க டிவியில இருக்கிறவங்க யார் அப்படின்னு இந்த இன்டர் காலேஜ் காம்படிஷன் மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கு அவங்களே அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இருந்தாலும் மக்கள் ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க, இந்த வாட்டி இவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவி அவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆங்கர் அப்படின்னு வரும்போது இவ்வளவு நாள் பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கொடுத்து அவங்க அழுகிற சீனை எப்படி வேற பார்க்கறது. ஸோ இந்த வாட்டி பயங்கரமான கான்ட்ரவர்சி எதனால பார்த்தீங்கன்னா மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா தேஷ்பாண்டே. ஈவன் மணிமேகலை இப்போ ஹீ தமிழ் ஷோல இருக்காங்க இல்லையா, அதுலேயே ஏதோ ஒரு கலாச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஆங்கர்லாம் வேண்டாம், வேற ஆங்கர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்னேகா கலாக்கும் போது இவங்க சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ஆல்ரெடி அடிப்பட்டதெல்லாம் பத்தாதா, நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் ஹுசேன்லாம் வருவாரு. ஸோ பிரியங்கா தேஷ்பாண்டேக்கும் மணிமேகலுக்கும் என்னதான் சண்டை முடிஞ்சாலும் திரும்பி என்னன்னா ஷோ வாயிலா வருது. ஸோ டிஆர்பி ரேட் அந்த கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது, கொஞ்சம் அடிக்கடி சண்டை போடுறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜீ தமிழுக்கும் இப்ப விஜய் டிவிக்கு தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னு பாக்குறப்ப இங்க மணிமேகலை இவ்வளவு நல்லா ஜீ தமிழ் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க விஜய் டிவி பிரியங்கா தேஷ்பாண்டேவை எடுக்க மறந்துட்டாங்க. சரி, இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே தான் முழுக்க எல்லா ஷோஸ்லயும் இருக்காங்க. ஸோ வர கமெண்ட் செக்ஷன்ல இந்த மீம்ஸ் எல்லாம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, இந்த மாதிரி இப்போ ஒரு ஷோல மாக்காப்பா பாக்குறோமா, இன்னொரு ஷோல பிரியங்கா தேஷ்பாண்டே பாக்குறோமா, அடுத்து சூப்பர் சிங்கர்ல 2 பேரும் ஒன்னா வராங்களா, அடுத்து வேற யாராவது கூட்டு வரணும். அது என்ன சும்மா அதுங்களே கூட்டு வந்து அந்த மூஞ்சிங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல பார்க்க முடியல அப்படின்றாங்க. என்னதான் நல்லா ஆங்கரிங் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களை பார்க்க முடியல, வேற புதுசா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவிக்கு மக்கள் நிறைய ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில தான் அருந்தாங்கி நிஷா வந்திருந்தாங்க. ஸோ ஆரம்பத்துல ஒரு நல்ல கமெடியனா வந்தவங்க இன்னைக்கு ஒரு ஆங்கரிங் பண்ணி பெரிய அளவுல ஹிட் ஆகி எனக்கும் ஆங்கரிங் வரும், ஆங்கரிங் கூட என்ன கோமாளித்தனமா காமிச்சுட்டாலும் அதன் மூலயமா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது பிரியங்கா தேஷ்பாண்டே எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. இது உள்கட்சி குழப்பமா என்ன அப்படிங்கறதும் தெரிய வரல. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு தடவை மாத்தி கொடுத்து பார்ப்போம், ஏன்னா மக்களும் ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டாங்க இல்லையா பிரியங்கா தேஷ்பாண்டாவே. சரி, மறுபடியும் நம்ம கொடுத்தா அது கண்டிப்பா பாலிடிக்ஸ் நெப்போட்டிசம் தெரிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஒரு வாட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுதான் கொடுத்துருக்கிறதா செய்தி வந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெஸ்ட் டெலி ஹீரோயின். ஸோ இந்த ஹீரோயின் வரிசையில் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பாக்கியலட்சுமி ரீசெண்டா முடிஞ்சது. பாக்கியலட்சுமி கூட கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர் ஒவ்வொரு ஒப்பீனியன். பட் எல்லாருமே வச்ச சேம் ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா காவேரிக்கு கொடுத்துருக்கலாம். இந்த காவேரி கேரக்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப யதார்த்தமான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அதாவது இவங்க மாடர்ன் பொண்ணா இருக்கிறவங்க இந்த வில்லேஜ் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி இவங்க நடிச்சுக்கிட்டு வருவாங்க. பட் அகைன் அண்ட் அகைன் சிறகடிக்க ஆசையில இருக்கிற ஹீரோயின்கே கொடுத்துட்டாங்க. போன வருஷமும் இவங்க தான் வாங்கியிருப்பாங்க போல. அதுக்கு பயங்கரமா எதிர்ப்பான கமெண்ட்ஸ். அதாவது ஒரு டிஆர்பி வச்சுதான் ஒரு ஹீரோயினை முடிவு பண்ணுவீங்களா, டிஆர்பி வச்சு முடிவு பண்றீங்கன்னா அப்ப நல்லா நடிக்கிற ஹீரோயினுக்கு வேல்யூவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. பட் விஜய் டிவி அவார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பெஸ்ட் சீரியலு, பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் ஹீரோயின், பெஸ்ட் வில்லனு, பெஸ்ட் அப்பா, இது எல்லாமே எப்படி எடுப்பாங்கன்னா அந்த சீரியலோட டிஆர்பிக்கு காரணமா இருக்கிறது யாரு அப்படிங்கிற பேஸ் பண்ணி வச்சுதான் எடுப்பாங்க. ஸோ அதனாலதான் சிறகடிக்க ஆசையோட ஹீரோயினுக்கு இந்த அவார்ட் கிடைச்சது. இதுல ஒன்னே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது என்னன்னா பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிறதுக்கு அரவிந்த் கொடுத்திருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் எல்லாருமே ஆதரிச்சு இப்பதான் உருப்படியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை நீங்க பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் போயிருக்கலாம், ப்ரோமோல பார்த்துருக்கலாம், மீம்ஸ்ல பார்த்துருக்கலாம், ரீல்ஸ்ல பார்த்துருக்கலாம். ஸோ இந்த பார்த்ததுல இவங்க டிசர்விங், இவங்களுக்கு பதிலாக இவங்களுக்கு கொடுத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க யார் எதுல நினைச்சீங்க, எதுக்காக நினைச்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.